பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம லைஃப்ல எப்பவுமே ஒரே மாதிரி இருப்போம். நான் விருப்பப்படி காரியங்களை செய்வேன், எனக்கு இஷ்டமானதை செய்வேன் அப்படின்னு இருக்கிற நிறைய தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஏன் ஆவிக்குரிய தலைவர்கள் கூட அநேகரை நான் மானிட்டர் பண்ணியிருக்கிறேன், அப்சர்வ் பண்றேன். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற யாரா இருந்தாலும் அவர்களுடைய பொல்லாத காலத்துல விழுந்து போவதை பார்க்கிறேன். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த நாள்ல பிரசங்கி 9வது அதிகாரம் 12வது வசனத்துல நான் கொண்டு வருகிற வார்த்தையை கவனிங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் சரி, எந்த இடத்துல கர்த்தர் உங்க தலைமைத்துவத்துல வைத்து இருக்கிறாரோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுப்புத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். பிரசங்கி மிக அனுபவப்பட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்த்து, தன்னுடைய வாழ்க்கையில வருகிறதை பார்த்து பிரசங்கி எழுதின காரியம், தன் காலத்தை மனுஷன் அறியான். எப்பவுமே நம்ம ஒரே பலத்தோடு இருக்கிறது இல்லை. எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்ப நம்மளோடு கூட இருக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு ரயில் பிரயாணம் மாதிரி. அந்தந்த நேரத்தில் ஜனங்கள் வருவார்கள், போவார்கள். நம்ம செய்கிற நன்மையான காரியம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கிற உண்மை உத்தமம், அந்த தேவ ஆவியானவர் அவர் மட்டும்தாங்க நம்மளோடு கூட எல்லா நேரத்தில் இருப்பார். அந்த தேவ பயம் நம்ம இருதயத்தில் இருக்கும் என்றால் யாருக்கும் மனதார தவறு நினைக்க மாட்டோம். யாரையும் அநியாயமாய் அவர்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய மாட்டோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில என்னால முடிஞ்ச நன்மையை செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவ பயத்தோடு இருப்பேன். யார் ஒருவர் தேவ பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வந்து மனைவிக்கு கொடுமை செய்ய மாட்டாங்க, கணவனை கொடுமையை நடத்த மாட்டாங்க, பிள்ளைகளை கொடுமையை நடத்த மாட்டாங்க. கர்த்தர் கரத்துல கொடுத்திருக்கிற ஊழியத்தையும் சரி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் அநியாயமாய் காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதும் நான் நேர்த்தியாய் செய்யணும். ஏன்னா நம்ம காலத்தை மனுஷன் அறியான். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் நினைச்சபடி எல்லாம் செய்யறேன். நான் சொன்ன பாருங்க, அரசியல் தலைவர்கள், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்கள் அநேகரை பார்த்து இருக்கிறேன். நான் எடுத்ததெல்லாம் செய்வேன், நான் நினைச்சபடி செய்வேன். தன் காலத்தை மனுஷன் அறியான். பொல்லாத காரியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நினைக்கிறோம், சில காரியத்தை ரொம்ப அநியாயமா செய்கிறோம். எத்தனை நாட்டை ஆண்ட, நாட்டை கட்டி ஆண்ட எத்தனை தலைவர்களை பார்த்திருக்கிறோம். அநியாயமாய் அராஜகமாய் செய்தவர்கள் தாங்க சாகிறோங்கிறத தெரியாமையே செத்து போன தலைவர்களை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். தன் காலத்தை மனுஷன் அணியான், தன் காலத்தை மனுஷன் அறியான். எல்லா நேரத்திலும் எனக்கு நல்ல பலம் இருக்கிற பொழுது, என் கையில் ஆண்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆள் பலத்தை கொடுத்திருக்கார், எல்லாம் கொடுத்திருக்கார். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த பயம் நம்மை நடத்தணும். தேவ பயம் இருக்கணுங்க. நீங்க தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்க, அந்த தேவ பயத்தோடு இருக்கணும். எல்லா நேரத்திலும் உண்மையும் உத்தமமா நடக்கணும். எனக்கு சாதகமா இருக்குது என்பதற்காக காரியங்களை மாற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தையை எச்சரிக்கையா கொண்டு வருகிறேன். எனக்கு ஆள் பலம் இருக்குது, எல்லாம் என்னோட கூட இருக்கிறாங்க, நான் என்ன வேணாலும் நினைச்சதை செய்யலான்னு சொல்லி கர்த்தருடைய பார்வையில பிரியமில்லாத காரியத்தை தயவு செய்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், நினைத்தபடி செய்வேன்னு செய்யாதீங்க. வசனம் சொல்லுகிறது, சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவ சுத்தம் இல்லாமல் செய்வர்கள் சடுதியில் அகப்படுவார்கள். சவுலை ஆண்டவர் அபிஷேகித்தார், சவுலை ஆண்டவர் அழைத்தார். ஆனால் எப்பொழுது சவுல் தன்னுடைய மாம்சத்துல முடிவு செய்து நான் நினைத்தபடி செய்வேன், நான் நினைத்தபடி காரியங்களை செய்வேன்னு சொல்லி சவுல் செய்தாரோ, போய்கொண்டே இருந்தார். ஒரே நாள்ல மாற்றம் வரல, ஒரே நாள்ல மாற்றம் வரல. தாவீதும் துரத்தி துரத்தி ஓடினார். ஆனால் ஒரு நேரம் வந்தது பாருங்க, சவுல் காலத்தை அறியல, பொல்லாத காலத்துல சடுதியில அந்த மாற்றம் வந்தது.
பெலிஸ்தியர் கையில கோரமாய் கொலை செய்யப்பட்டார். முடிவு அகோரம். தேவ பயம் எந்த இடத்துல குறைகிறதோ, தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமம் எந்த இடத்துல குறைகிறதோ, பிரசங்கி 9:12 படி அந்த பொல்லாத கால சந்திக்கும். மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பார்களே ஆனால் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லாவிட்டால் பிரசங்கி 9:12 படி தேவ பயம் இல்லாத, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமம் இல்லாத எந்த இடத்துல தலைமைத்துவம் இருந்தாலும் சடுதியில ஆபத்து வரும். இந்த நாள்ல பிரசங்கி 9:12 உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வருகிற, எச்சரிப்பின் வார்த்தையாக கொண்டு வருகிற. ஏனால் தேவ வசனம் எப்பொழுதோ நம்மை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், உண்மைதான். ஆனால் வசனம் சில வேளைகளை எச்சரிக்கும். அந்த எச்சரிப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றால் நம்ம ஓட்டம் சரியானபடி இருக்கணும். அந்த ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். பிரசங்கி 9:12 உங்களோடு எப்படி பேசுகிறதோ, இந்த வசனம் எப்படி உங்களோடு இடைபடுகிறதோ அதன்படி தேவ சமூகத்தை உங்களை அர்ப்பணிங்க. தேவ கரம் உங்களை பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும். God bless you.